ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், ஓ தாகமா இருக்கிறவர்களே என்னிடத்தில் வந்து பானம் பண்ணுங்கள் சொல்றார். தாகமா இருக்கிறவங்க ஏனென்றால் பிரச்சனை தலை தூக்கி கொண்டு இருக்கிறது. அந்த பிரச்சனைலேருந்து எனக்கு ஒரு முடிவே இல்லை. நாளுக்கு நாள் பிரச்சனை தான் எனக்கு அதிகமாக வருது தவிர, இந்த வருஷம் இந்த பிரச்சனை முடிஞ்சிடும், அடுத்த வருஷம் அந்த பிரச்சனை முடிஞ்சோன்னு நினைச்சா திருப்பி அது வந்தது இல்லாமல் இன்னொரு பிரச்சனை வருது, துளுக்குது. அப்படியாக தன்னுடைய பிரச்சனையில மூழ்கி போய் இருக்கிறவர்களுக்காக தான் ஆண்டவராக இயேசு சொல்றார், ஓ தாகமா இருக்கிறவர்களே நீங்க எல்லோரும் வந்து என்ன பண்ணுங்க, பானம் பண்ணுங்க. அப்போ உங்களை தேடி இயேசு வந்திருக்கிறார். உங்களுடைய பாரம் எவ்வளவு இருக்குன்னு தெரியாது, உங்களுடைய வேதனை எப்படி இருக்குன்னு தெரியாது, உங்களை சஞ்சலம் எப்படி இருக்குன்னு தெரியாது. ஆனா அவர் அறிந்து கொண்டு இருக்கிறார். உங்க சஞ்சலத்தையும் பாரத்தையும் உங்களை தவிப்பையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அறிந்திருக்கிறார். அந்த பாரத்திலிருந்து உங்களுக்கு விடுதலை கொடுக்கணும் தான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து விரும்புகிறார். எவ்வளோப்பட்ட பாரம் இருந்தாலும் சரி, எப்படியாப்பட்ட தொல்லைகள் இருந்தாலும் சரி, எப்படியாப்பட்ட கஷ்டங்கள் இருந்தாலும் சரி, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உங்களுடைய இருதயத்திலையும் உங்கள் குடும்பத்திலையும் அவர் வாசம் பண்ணி உங்களுக்கு பிரச்சனையை அவர் மாற்ற நினைக்கிறார். அன்பு சகோதரனே, அன்பு சகோதரியே, நீ எந்த நிலைமையில இருக்கிறாய், எந்த சூழ்நிலை இருக்கிறாய், இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டு இருக்கிறாயா? உன் பாரத்தையும் உன் வேதனையும் உன் தவிப்பையும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவிடம் கொடுத்துரு. நீ கொடுக்கும்போது அவர் உனக்கு நன்மை செய்வார். தேவன் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.